وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: وذكر فإن الذكرى تنفع المؤمنين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் முன்னால் ஹுத்பத்துல் மஸ்னூனாவிற்கு பிறகு சூரத்து தாரியாத் என்னும் அத்தியாயத்திலிருந்து ஒரு வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான்: வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். உபதேசங்கள் செய்து கொண்டிருங்கள், ஏனென்றால் முஃமின்களுக்கு இந்த உபதேசங்கள் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக நம்முடைய இஸ்லாம் சம்பந்தமான ஒரு சில பாட வகுப்புகள், ஒரு சில விஷயங்கள், ஒரு சில சட்டங்கள், ஒரு சில போதனைகள் ஒரு சில காலங்களோடு இணைக்கப்பட்டிருக்கும். அந்த காலம் வர வர அந்த போதனைகளை மறுபடியும் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கு. ஏன்? அல்லாஹ் சொன்ன இதே வார்த்தைக்கான அடையாளம் தான் வதக்கிர். மக்களுக்கு உபதேசங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய இந்த உபதேசங்கள் முஃமின்களுக்கு பயனளிக்கும். ஆக நமக்கு இந்த வசனம் ரீதியாக இந்த ஒரு வகுப்பும் இந்த ஒரு பாடம் நமக்கு புரிய வருது. முஃமின்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சட்டங்கள், இஸ்லாமிய அம்சங்களை கேட்கும் பொழுது படிப்பினை பெறுவார்கள். இந்த சமயத்தில் இந்த வசனம் ஓதி காண்பிக்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், அல்லாஹுடைய நாட்டப்படி அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் ரமதானை நெருங்கியவர்களாக ரஜப மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரஜப மாதம் குறித்து வருடம் எப்பொழுதெல்லாம் இந்த ரஜப் மாதம் நமக்கு வருகிறதோ
அப்போதெல்லாம் நம்முடைய கான்களில் கேட்கப்படக்கூடிய, நம்முடைய காதுகளில் கேட்கப்படக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களில் இதுவும் இருக்கும். இந்த ரமதான் மாதத்திற்கு முன்ன வரக்கூடிய மாதங்களில் மிக சமீபமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரஜபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன படிப்பினைகளை வைத்திருக்கிறான். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம் அன்பார்ந்தவர்களே நமக்கு மிகவும் இலகுவான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் வாயிலாக நம்முடைய வெற்றிக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டான். அதே போல இந்த மார்க்கத்தின் வாயிலாக நம்முடைய தோல்விக்கு தகுதியான அனைத்து விஷயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை எச்சரிக்கையும் செய்து விட்டான். என்னுடைய உங்களுடைய தனிப்படை கடமையாக இருப்பது அல்லாஹ் நமக்கு வெற்றிக்கு வித்திட்ட காரணங்களை அறிந்து கொண்டு, இன்னும் நம்முடைய தோல்விக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொண்டு, எது நமக்கு வெற்றிகளை அளிக்குமோ அந்த வெற்றிகளை நோக்கி பயணம் செய்தவர்களாக, எது நம்முடைய தோல்விகளுக்கு காரணமாக ஆகுமோ அந்த வழிகளை விட்டு ஒரு சேர்ந்து விலகிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் இந்த புனிதமான மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் சம்பந்தமான எந்த அளவுக்கு முஸ்லிம்களாகிய நமக்கு மத்தியில் இந்த மாதம் சம்பந்தமான சரியான விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோமோ, அதைவிட பன்மடங்கு அதிகமாக இந்த மாதத்திற்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள், இந்த மாதத்திற்கும் இஸ்லாமிற்கும் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் நாம் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். பொதுவாக பார்க்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அடிப்படை வார்த்தைகளாக இருக்கக்கூடிய கலிமான்னு சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவின் மூலமாக நாம் சாட்சி கூறுவது வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் என்றால் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ் ஒருவன் தான் நம்முடைய வணக்கத்திற்கு தகுதியான இறைவன். அவனை தவிர வேறு எந்த இறைவரும் நம்முடைய வணக்கங்களுக்கு தகுதி பெற்றவன் கிடையாது. இதை நாம் புரிந்து வைத்திருக்கிற சமயத்தில் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விற்கு முரணாக, அல்லாஹ்விற்கு சமமாக, அல்லாஹ்விற்கு கீழ் எந்த விஷயங்கள் மக்கள் இன்றைக்கு ஷிர்க் ரீதியாக செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை விட்டு முழுமையாக விலகி இருக்கிறதுக்கான ஆர்வங்கள், கடமைகள் நமக்கு இருக்கிறதோ, அதே சமயத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. எந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான விஷயங்களை செய்வோமோ, எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு பிடித்த அமல்களை செய்வோமோ, அதே அளவிற்கு அமல் என்றால் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த வழியில் மட்டும்தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, நம்முடைய நபி அவர்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் அல்லது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் காண்பிக்கப்படாமல் அல்லது மார்க்க அறிஞர்களால் எடுத்துரைக்கப்படாமல் எந்த ஒரு அமல் நம்ம வாழ்க்கை இருந்தாலும் சரி, அதற்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் எந்த ஒரு பங்கும் கிடையாது. இது நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்ட நாம இப்போ இந்த ரஜபு மாதம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய இன்பம் நிறைந்த விஷயங்கள் என்ன, அதே சமயம் இன்னல்கள் நிறைந்த விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக நம்முடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாக நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எந்த அளவிற்கு நம்முடைய ஒன்று கூடல், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய அதிகமான நேரங்கள் குர்ஆன் சுன்னாவிற்கு முரணாக நடக்கக்கூடிய மக்களோடு இருக்கிறது என்றால், அவர்கள் செய்யக்கூடிய அந்த பிதஅத்துகளை, அனாச்சாரங்களை கண்டு நமக்கு எந்த ஒரு வெறுப்பு வர வேண்டுமோ அந்த ஒரு வெறுப்பை வெளிக்காட்டாமல், அந்த ஒரு வெறுப்பை மனதில் கூட கொள்ளாமல், ஏன் ஒரு சில விஷயங்களில் அவங்க செய்யக்கூடிய பிதஅத்துகளை அனுசரித்து போகக்கூடிய குணங்களையும், இன்னும் ஒரு சில இடங்களில் அவங்களுடைய பிதஅத்துகளை ஒப்புக்கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை நமக்குள்ள இருக்கு. இந்த சமயங்களில் நாம் நல்லபடியாக புரிஞ்சிக்கணும், அதே விஷயங்கள் தான் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நபி நமக்கு சொல்லி கொடுத்த வழியில் இல்லைன்னா
அது நமக்கு அமல் கிடையாது. அது நம்முடைய வெற்றிக்கான பாதைகளை வழிவகுத்து கொடுக்காது. இதை புரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்ட நாம இந்த ரஜபுடைய சிறப்புகள் சம்பந்தமாக, இன்பம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது குர்ஆன் சுன்னஹ்வுல அலசி ஆராயிரும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி கொடுப்பான். அந்த ஒரு விஷயத்தினுடைய விளக்கங்கள் நபியுடைய சுன்னஹ்ல நமக்கு கிடைக்கும். இந்த ரஜபுடைய சிறப்பு சம்பந்தமாக ஒரு விஷயம் மட்டுமே நமக்கு முன்ன இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி கொடுப்பான், இந்த ஒரு வருடத்தில் மாதங்கள் எண்ணிக்கை 12 இருக்குது. இது சம்பந்தமான வசனத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி கொடுப்பான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமாக்கப்பட்ட மாதங்களாக உள்ளது. இந்த 4 மாதங்களில் ஒரு மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். ரஜபு மாதம் அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்ட மாதங்களில் ஒன்று. வருடத்தின் 12 இஸ்லாமிய மாதங்களில் ரஜபு மாதம் அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்ட மாதங்களில் ஒன்று. இந்த சிறப்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுப்பான். இந்த சிறப்புகளின் விளக்கத்தை நபி நமக்கு சுன்னஹ் ரீதியாக வெளிப்படுத்தி காண்பிப்பாங்க. இந்த ரஜபுடைய மாதம் வந்தால் அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த போதனைகளில் அதிக ஈடுபாடுகள் நபி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அமல்களில் விரைந்து கொள்ளுங்கள், நல்ல அமல்கள் செய்யறதுல அதிகமான ஆர்வம் காட்டுங்கள். எந்த அளவுக்கு பிற மாதங்களில் வெவ்வேறான மாதங்களில் பாவங்களை விட்டு நாம் தள்ளி இருப்போமோ அதை விட பன்மடங்கு அதிகமாக இந்த புனிதமான மாதங்களில் பாவங்களை விட்டு இன்னும் அதிகமாக தள்ளி இருக்க முயல வேண்டும். இந்த வசனத்துடைய தஃப்சீர்ல பார்க்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இமாம் கத்தாதா அலைஹி ரஹ்மான் அவங்க தஃப்சீர் அழகா செஞ்சு கொடுப்பாங்க. இந்த வசனத்தின் கீழ் சொல்லுவாங்க, இந்த புனிதமான மாதங்களில் நல்ல அமல்களில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் ஒன்று. இரண்டாவது, இந்த மாதங்கள் பெயரில் நடக்கவிருக்கின்ற, நடந்து இருக்கக்கூடிய, நடக்கப்படுகின்ற எந்த ஒரு அனாச்சாரங்கள், பாவங்கள், பித்அத்துகளை விட்டு முழுக்க விலகி இருக்க வேண்டும். அழகா சொல்லுவாங்க, இந்த மாதங்களில் எந்த அளவுக்கு நல்ல அமல்களில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டுமோ அதே போல இந்த மாதங்களில் நடக்கவிருக்கும், நடந்து கொண்டிருக்கும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், கெட்ட செயல்கள், பாவங்கள் நிறைந்த அம்சங்கள், இது எல்லாத்தையும் விட்டு தள்ளி இருக்கணும். இது நமக்கு பார்க்க முடியும் இந்த ரஜபு சம்பந்தமாக நமக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள்னு சொல்றதை விட ரஜபு சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறப்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை புனிதமான மாதமாக ஆக்கியிருக்கிறான். இப்ப இதை தவிர இந்த உலகத்தில் காணப்படுகின்ற, நம்முடைய பகுதியில் மக்கள் பேசுகின்ற அதிகமான செயல்களுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை இருக்கு என்பதை இன்ஷா அல்லாஹ் சில நேரங்களில் பார்த்து முடிச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி சொல்ல விரும்புவேன், இந்த ரஜப் மாதம் சம்பந்தமாக உங்களுக்கு முன்ன சொன்ன இந்த ஒரே ஒரு சிறப்பு தான் சிறப்பாக குர்ஆன்லையோ சுன்னாலையும் பார்க்க முடியும். இதை தவிர்த்து வரக்கூடிய அனைத்து செய்திகள் சம்பந்தமாக ஆலிம்கள் நமக்கு நல்ல அழகான முறையில் எடுத்து வச்சிருப்பாங்க, சுருக்கமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா அலைஹி ரஹ்மத்துல்லாஹி அழகா சொல்லுவாங்க, இந்த ரஜபுடைய சிறப்பு சம்பந்தமாக இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட இந்த ஒரு சிறப்பை தவிர்த்து வேறு எந்த ஒரு சிறப்பும் நம்மால பார்க்க முடியாது. ரஜபுடைய சிறப்பு சம்பந்தமாக எந்த ஒரு சிறப்பையும் நம்ம குர்ஆன்லையும் சரி, நபியுடைய சஹீஹான ஹதீஸ்கள்லையும் சரி பார்க்க முடியாது, ஒரே ஒரு சிறப்பை தவிர. எந்த சிறப்பு அது? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன கண்ணியமான மாதங்களில் ஒரு மாதமா இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சுல்ல, அந்த சிறப்பை தவிர எந்த சிறப்பும் இதுல கிடையாது. சரி, ஷைகுல் இஸ்லாம் நமக்கு இப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது இப்னு ஹஜர் அலைஹி ரஹ்மத்துல்லாஹி இன்னும் அழகாக நம்முடைய மனசுல பதியப்படுற அளவுக்கு அழகா சொல்லி கொடுப்பாங்க. சொல்லுவாங்க, இந்த ரஜப் மாதம் சம்பந்தமாக சிறப்புகள் எந்தெந்த முறையில் மக்கள் இன்னைக்கு பேணுகிறார்களோ எல்லாத்தையும் சுருக்கி பேசியிருப்பாங்க. இந்த ரஜபுடைய மாதம் முழுக்க இருக்கக்கூடிய சிறப்பு எதுவும் கிடையாது, அந்த ஒரு சிறப்பை தவிர்த்து எதுவும் கிடையாது. இந்த மாதம் முழுக்க நோன்பு நோற்பது, அதற்கு சம்பந்தமான ஹதீஸ்கள் நமக்கு கிடையாது. மாதத்தில் ஒரு நாள் மட்டும் தனிச்சையாக நோன்பு நோற்பது, அதற்கும் எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. இந்த மாதத்தில் ஒரு இரவை மட்டும் தனிச்சு அமல்கள் செய்வது, தொழுகுவது, தனி இபாதத்துகள் செய்வது, இதுக்கும் நமக்கு எந்த ஒரு
ஆதாரங்கள் பார்க்க கிடைக்காது. இது நமக்கு அழகான முறையில் நம்முடைய மார்க்க வல்லுநர்கள் நமக்கு போதித்து கொடுத்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படைகளை தெரிந்த கையோடு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சில அனாச்சாரங்கள், சில பிதஅத்துகள், அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொண்டு முடித்துக் கொள்வோம். இந்த ரஜபு சம்பந்தமாக பார்க்கும் பொழுது அதிகமான மக்கள் கிட்ட பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரஜப் மாதத்துடைய பிறை பார்த்ததிலிருந்து துவாக்கள் அதிகமாக ஈடுபடுவாங்க. நபி சொல்லி கொடுத்த துவாவாக அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான், அதாவது யா அல்லாஹ் எனக்கு இந்த ரஜப் மாதத்தில் பர்க்கத்தை கொடு, இன்னும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதமான ஷஅபான் மாதத்திலும் பர்க்கத்துகளை கொடு, இன்னும் என்னை பல்லிக்னா ரமதான், ரமதானை நல்ல முறையில் அடையச் செய், எங்களை ரமதான் மாதத்தில் நல்ல முறையில் அடைய செய்ய அல்லாஹ். இந்த துவாக்கள் நபி சொல்லி கொடுத்த துவாவாக நிறைய மக்கள் பள்ளிகள்ல சரி, ஒவ்வொரு தர்சுடைய முடிவுல சரி, காலை மாலை துவாக்கள்ல சரி, இந்த திக்ருகள்ல சேர்த்துற மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்க முடியும். இது சம்பந்தமாக புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே ஹதீஸ் இது சம்பந்தமாக இந்த துவாக்கள் வார்த்தைகளை கொண்டு ஹதீஸ் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஹதீஸுடைய சிஹத் சம்பந்தமாக நம்ம பேணக்கூடிய அடிப்படை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்பிக்கை மிகுந்த ஆதாரம் வாய்ந்த ஹதீஸான்னு கேட்டா அது கிடையாது. ஹதீஸ் உண்மையிலே ஹதீஸாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் அது பலவீனமான செய்தியாக நாம அமல் செய்யறதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தியாக அது கிடையாது. பலவீனமான செய்தியாக, தஈஃபான செய்தியாக இருக்கின்றது நமக்கு திட்டவட்டமாக தெரியுது. நபி நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஓதக்கூடிய துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் ஓதக்கூடிய துவா பிறை பார்த்த உடனே ஓதுங்க, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக அல்லாஹ். இது நமக்கு தேவையான எல்லா சுகங்கள் நிறைந்த வார்த்தைகள். இது இந்த துவா சஹீஹான ஹதீஸ் ரீதியாக வந்த துவாவும் கூட எல்லா மாதமும் வருடத்தின் 12 மாதங்களிலும் ஓதப்படக்கூடிய துவாவாக இந்த துவா இருக்கும் பொழுது அந்த துவாவுக்கு இந்த தனிப்பட்ட சிறப்புகள் நமக்கு ஆதாரம் ரீதியாக பார்க்க முடியாது. இது ஒன்று. அடுத்து இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இந்த ரஜப் மாதத்துடைய முதல் வியாழக்கிழமை வரும், முதல் தேர்ஸ்டே, இந்த மாதத்துடைய முதல் வியாழக்கிழமை மக்கள் நோன்பு வைப்பாங்க, தனிச்சையாக நோன்பு வைப்பாங்க. அந்த வியாழன் இரவு இருக்குல்ல, வியாழன் இரவுனா அந்த வியாழனுக்கும் அடுத்த நாள் வரக்கூடிய வெள்ளிக்கு மத்தியில் உள்ள இரவு, இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே நடுவில் இருக்கிற இரவு நோன்பு வைப்பாங்க. இஃப்தார் பண்ண பிறகு வரக்கூடிய இரவுல தனிப்படையான தொழுகைகள் நிறைய தொழுவாங்க. அந்த தொழுகைக்கு பெயர் கொடுப்பாங்க ஸலாத்துர் ரகாயிப். ஸலாத்துர் ரகாயிப் அப்படின்னா ருகுபத்துகள் நிறைந்திருக்கிற தொழுகைகள், ஆர்வங்கள், நம்முடைய சவாப் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொழுகை என்ற அடிப்படையில் முதல் வியாழன் நோன்பு வைத்த பிறகு, இஃப்தார் பண்ண பிறகு அன்னைக்கு நைட் அதிகமாக தொழுவாங்க. இது சம்பந்தமாக பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கிறான், இது ஹதீஸ் ரீதியாக பார்க்கும் பொழுது ஹதீஸும் கிடையாது. நபி அறிவிச்சாங்க சஹீஹா தஈஃபான்னு கேட்ட அந்த அடிப்படையில் இல்லை. இது நபி சொன்ன செய்தியே கிடையாது. ஒரு சில நபர்கள் நல்ல அமலாக இருக்குதுன்னு சொல்லி நபியின் பக்கம் வழிகாட்டிய செய்தியாக இருக்கு. இதற்கு நம்ம சொல்லுவோம் ஹதீஸ் ரீதியாக இது மௌதுஆன ஹதீஸா இருக்குது. தமிழ்ல கேள்விப்பட்டிருப்போம்ல, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸா இருக்குது. நபி சொல்லி இருக்க மாட்டாங்க. நபி சொன்ன செய்தியா இருந்தா பார்ப்போம் சஹீஹா தஈஃபா, அவங்க தஈஃபா இருந்தால் அமல் பண்ண மாட்டோம். இது நபி சொன்ன செய்தியே கிடையாது. மாறாக நபி சொன்னாங்கன்ற அடிப்படையில் ஒரு சில நபர்கள் சொல்லப்பட்ட செய்தி மக்களிடத்தில் ரொம்ப அதிகமான பிரபலங்களை பிடித்து கொண்ட செய்தியாக இருக்கு. புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு அமல் அந்த தனி ஒரு நாள் நோன்பு வைப்பதற்கும் சரி, அந்த இரவுல அமல் பண்றதுக்கும் சரி, நமக்கு இஸ்லாம் ரீதியாக எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. எங்கு இப்னு ஹஜர் சொல்லி கொடுத்தாங்களோ அதே விஷயம் நினைவு கொள்ளணும். இந்த மாதம் முழுக்க நோன்பு வைக்கிறதுக்கும் சரி, மாதத்தில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறதுக்கும் சரி, மாதத்தில் ஒரு இரவு மட்டும் தனியாக தொழுகிறதுக்கும் சரி, எந்த ஒரு ஹதீஸ் நமக்கு கிடையாது. புரிஞ்சுக்கணும், இந்த அமல்கள் செய்யறதுக்கு நமக்கு அனுமதிகள் கிடையாது. இது புரிஞ்சுக்கிட்ட நாம பிறகு அடுத்து புரிஞ்சுக்கணும், இந்த மாதத்துல தனிப்படையான ஜிபாஹ் செய்வாங்க, பிராணிகளை அறுத்து பலியிடுவாங்க. இது நபியுடைய காலத்திலையும் சரி,
நபிக்கு முன்னிருந்த காலத்திலையும் சரி, ஜாஹிலியா காலம் சொல்லுவோம்ல, அந்த ஐயாமுல் ஜாஹிலியாலையும் சரி, நபியுடைய காலத்திலையும் சரி, இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு சில இடங்கள்லையும் சரி, இது பரவலாக பேணக்கூடிய ஒன்றா இருக்குது. இந்த ரஜப் மாசத்துக்குன்ற சிறப்பு கண்டிப்பா இருக்கு. அந்த சிறப்பு எப்படி வெளிக்காட்டக்கூடாது, இந்த மாதத்துல நம்ம துபா பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் நமக்கு கிடையாது. இதை நபி அழகா சொல்லி கொடுப்பாங்க. லா அதீரா, அதீரா அப்படின்னா ரஜபு மாதத்தில் துபா செய்யப்படக்கூடிய விலங்கு, அதுக்கு பெயரே கொடுப்பாங்க அதீரா. நபி சொன்னாங்க லா ஃபரஅ வலா அதீரா, இஸ்லாமில் அதீரான்னு கிடையாது. இந்த ரஜப் மாசத்துல நீங்க தனியாக துபா பண்றதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அது இஸ்லாமே இல்லை நபி சொல்லி கொடுத்தாங்க. இங்க நல்ல கவனிக்கணும். எந்த நபி ரஜபு மாதத்தில் அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு அறுக்கப்படுகின்றதையே இஸ்லாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்களோ, இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியுது இல்லை. இந்த வலிமார்களுடைய பெயர்கள் அடுப்பாங்க, இந்த கபர்ல படுத்துக்கு இந்த அசத்துடைய பெயர்ல அறுப்பாங்க, இந்த பீர் அந்த இந்த வார்த்தைகள் அவங்க நேசம் கொள்கிற நேசிக்கக்கூடிய அவங்கள் நேசத்திற்கு சொந்தமான வலிமார்களின் பெயர்ல இன்னைக்கு துபா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க நபி சொல்லி கொடுத்தாங்க அல்லாவின் பெயர்ல அறுத்தாலே அது இஸ்லாம் கிடையாது. ஏன்? இந்த தனிப்படையான காரணங்களை கொண்டு. இங்கே அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாத மற்ற படைப்பினத்தை முன்னோக்கி அறுக்கப்படுகின்ற இந்த விஷயங்கள் நபி நமக்கு பரவலாக தடுத்த விஷயங்களில், இன்னும் சொல்ல போனால் நம்மை ஷிர்க் எனும் மிகப்பெரிய பாதாளத்தில் தள்ளக்கூடிய மிக கொடுமையான விஷயங்கள் ஒன்றாக இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். இப்படி அமல்கள் இந்த அளவுக்கு இருக்க, ஒரு சில மக்கள் கிட்ட இப்படியும் இருக்கும். ரஜபு மாதத்தில் உம்ரா செய்வதற்கான சிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ரஜபுல உம்ரா செய்யணும், ரஜபுடைய உம்ரா ரொம்ப சிறந்த உம்ரா, அது சம்பந்தமான ஆதாரங்கள் சொல்லுவாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னஹவை அதிகமாக பேணக்கூடிய, அதிகமாக சுன்னஹவால் கவரப்பட்ட சஹாபாக்கள்ல அவரும் ஒருத்தவங்க. அவங்க சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுல உம்ரா பண்ணாங்க, நானும் ரஜபுல உம்ரா பண்ணுவேன். உம்ரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு இதை பார்த்து அவங்களுடைய மாணவர்கள் மற்ற ஆலிம்கள் உம்ரா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இப்படி மக்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது இப்படியே விட்டா பெரிய இதுவாயிரும். அங்க வெளிவந்து முன்வந்து சொன்னாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்கள் ரஜபுல உம்ரா செஞ்சதே கிடையாது, நபி அவர்கள் ரஜபுல உம்ரா பண்ணதே கிடையாது. நபியோடைய உம்ராக்கள் நீங்க கணக்கெடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா உம்ராவுமே அந்த தில்காய்தால முடியக்கூடிய உம்ராவாக இருக்கும், அங்க பண்ணக்கூடிய உம்ராவாக இருக்குமே தவிர இந்த மதத்தில் நபி செய்த உம்ராவாக அது நம்மால் பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் சம்பந்தமான உம்ராவுக்கு சிறப்புகள் வந்தது கிடையாது. உம்ரா அப்படின்னாலே எந்த ஒரு மாதத்தோடும் நபி இணைத்து பேசுறது கிடையாது. ஒரே ஒரு ஹதீஸ் தவிர, ஒரு ஹதீஸ் நமக்கு இருக்கும். நபி சொல்லுவாங்க அந்த மாதத்தில் செய்யக்கூடிய உம்ராவுக்கு சிறப்பு இருக்கு. மற்ற எந்த மாதங்களை நபி முன்னெடுத்து பெயர் சொல்லி இந்த மாதத்துல உம்ரா செய்யுங்க, இந்த மாசம் உம்ரா பண்ணுங்க நபி சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்த ஹதீஸ் ஒன்று அப்படின்னா நபி சொல்லியிருப்பாங்க உம்ரத்துன் ஃபி ரமதான், ரமதான் மாசத்துல செய்யப்படக்கூடிய உம்ரா இருக்குல்ல, தஅதிலு ஹஜ்ஜ, ஒரு ஹஜ் செய்யறதுக்கு சமமாக இருக்கும். ரமதான் மாதத்துல செய்யப்படக்கூடிய உம்ரா ஒரு ஹஜ் பண்ணதுக்கு சமம் நபி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸை தவிர்த்து ரமதானிய உம்ராவை தவிர்த்து நபி மாதங்களை குறித்து சிறப்பு இருக்குன்ற மாதிரி எந்த உம்ராவையும் சொன்னது போல நமக்கு செய்திகள் பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கலாம். இந்த அமலுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு ஒற்றுமையும் கிடையாது. முழுக்க இஸ்லாம் அல்லாத விஷயங்களாக செய்யக்கூடிய விஷயங்களில் இதுவும் இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பரவலாக இன்னைக்கு ரஜபுடைய மாதம் வந்தாலே அதிகமான மக்கள், எண்ணிக்கையில் அதிகமான மக்கள் ஒரு பெருநாளை போல கருதுகின்ற விஷயம் இந்த மிஅராஜோட இரவு. ஷபே மிஅராஜ் என்ற பெயர்ல இன்னைக்கு மக்கள் நிறைய பண்ணுவாங்க. ஷபே மிஅராஜ் அப்படின்னா மிஅராஜுடைய பயணம் நிகழ்ந்த இரவு அப்படின்ற கான்செப்ட்ல ரஜபுடைய 27வது பிறைய கணக்கெடுப்பாங்க. ரஜபுடைய 27 வந்துருச்சுன்னா அன்னைக்கு நைட்டு கியாம்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பள்ளிகளில் தரிசுகளுடைய சில்சிலா போய்கிட்டு இருக்கும். நிறைய தரிசுகள் பயான் வைப்பாங்க, மறுநாள் நோன்பு வைப்பாங்க, பள்ளியில் சஹர் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கும், இஃப்தார் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கும். இதை நம்ம மறுபடியும் புரிஞ்சுக்கணும். இப்னு ஹஜர் சொல்லி கொடுப்பாங்க, எந்த ஒரு தனி நாளும் தனித்து நோன்பு வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. சிறப்பு நமக்கு இல்லை. எந்த ஒரு தனி இரவையும் இந்த மாதத்தில் கணக்கெடுத்து தனியாக பிரித்து அமல் பண்ணுறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது.
புரிஞ்சுக்கணும். இந்த மிஅராஜ் சம்பந்தமான இந்த விஷயங்களும் நமக்கு நபி சொல்லி கொடுத்த நபியின் வாழ்க்கையில பார்க்கப்பட்ட அமல் கிடையாது. இதுல நிறைய கருத்து வேறுபாடுகளே முதல்ல இருக்கு. இந்த மிஅராஜுடைய பயணம் நடந்தது உண்மையானது, அல்ஹம்துலில்லாஹ், சத்தியமான உண்மை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு நபி விழித்திருக்கும் பொழுது, தூக்கத்துல கனவுல கிடையாது, நபி விழித்திருக்கும் பொழுது நபியின் உடலோடு நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கால இருந்து பைத்துல் மக்திஸ் கொண்டு போவான். அங்கிருந்து 7 வானங்களுக்கு மேல போவாங்க. தொழுகை சம்பந்தமான பேச்சுகள் நடைபெறும். நபிமார்களை பார்ப்பாங்க, சொர்க்கம் நரகத்தை பார்ப்பாங்க, மறுபடியும் பைத்துல் மக்திஸ் வருவாங்க, மறுபடியும் மக்காவுக்கு வருவாங்க. இது சத்திய உண்மையான ஒண்ணு. இங்கு என்ன ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னா, எந்த நாளில் எந்த இரவில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுச்சு, இது சம்பந்தமான சரியான நுட்பமான செய்தி நமக்கு இல்லை. ஒரு சில ஆலிம்கள் சொல்லுவாங்க ரஜபுல் நடந்துச்சு, ஒரு சில ஆலிம்கள் சொல்லுவாங்க வேறு மதங்கள் நடந்துச்சு, ஒரு சில ஆலிம்கள் சொல்லுவாங்க ரஜபுடைய 27 தான் நடந்துச்சு, இன்னும் ஒரு சில ஆலிம்கள் சொல்லுவாங்க இதனுடைய கணக்கு நம்மால பண்ண முடியாது. கருத்து வேறுபாடுகள் நமக்கு நிறைய இருக்கு. புரிஞ்சுக்கலாம். இதுல பேசிக்கான சின்ன கேள்விதான், எந்த ஒரு செயல் நமக்கு மார்க்கமாக இருக்குமோ, எந்த ஒரு செயல் இந்த அளவுக்கு பேணக்கூடிய சிறப்புகள் மிகுந்த செயலாக இருக்குமோ, அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்குமா? இப்ப நம்ம ரமதான் கொண்டாடுறோம், ரமதானுடைய நோக்கப்பட்டு ஈதுல் ஃபித்ர் கொண்டாடுறோம், ஹஜ்ஜுடைய பெருநாள் கொண்டாடுறோம், அது எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. இந்த மாசத்துல 10ஆம் தேதி கொண்டாடுறோம், இந்த மாசத்துல 1 தேதி கொண்டாடுறோம், இதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனா இப்படி பெருநாளை போல் பார்க்கப்படுகின்ற ஒரு இரவு இருக்கு அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ், நபி நமக்கு சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் மிகப்பெரிய விஷயம் என்ன, அதுல கருத்து வேறுபாடுகளே இருந்திருக்காது. அது ஏகோபித்த முடிவாக சஹாபாக்கள் மத்தியில் கருத்து ஒற்றுமை கொண்டுள்ள முடிவாக இருந்திருக்கும். சரி, 27 ரஜபே இருந்துருச்சு, ஒத்துருக்கலாமே. 27 ரஜபு தான் மேல நடந்துச்சு, ஒத்துக்கலாம். இந்த ரஜபுடைய பயணம் சம்பந்தமான கருத்து ஒற்றுமை என்ன இருக்கு உலமாக்கள் மத்தியில? நபியுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, நபி மக்கால வாழும் பொழுது இந்த பயணம் இருந்துச்சு, நபியுடைய மதீனா வாழ்க்கையில கிடையாது. இதுல ஒற்றுமை இருக்கு, எந்த ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. ஹிஜ்ரத்துக்கு முன்ன நடந்த சிறப்புகள்ல ஒண்ணு. சரி, நபி ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க மதீனால நபி 10 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. 10 ஆண்டுகள் நபிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்ப நபி என்னைக்காவது பண்ணாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. நபி எந்த ஒரு ஆண்டும் எந்த ஒரு ரஜபுடைய 27 இரவுல நபி இந்த அமல்கள் பண்ணாங்க, தனியா அமல் பண்ணாங்கன்றதுக்கு நமக்கு செய்தியே கிடையாது. சரி, நபி நமக்கு சொல்லல, சஹாபாக்கள் பார்த்திருப்பாங்க, கண்டிப்பா நபியுடைய மனைவிமார்கள் கண்டிப்பாக பார்த்திருப்பாங்க. சரி, சஹாபாக்கள் வெளியில பார்க்க நபி வீட்டுல தொழுதாங்க, வீட்டுல மனைவி வச்சு பார்த்திருப்பாங்கல்ல. இப்ப நபியுடைய மனைவிகளும் சரி, சஹாபாக்களும் சரி, இது சம்பந்தமான எந்த ஒரு செயல் அவங்களும் செஞ்சது கிடையாது. இந்த போல செயல் நபி செஞ்சாங்கன்னு சொல்லி கொடுத்ததும் கிடையாது. புரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு இந்த அளவுக்கு பெருநாளை போல் நம்முடைய எண்ணம் கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறப்பு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த அமல் இந்த அளவுக்கு சர்ச்சைகளுக்கு உள்ள அமலாக, இந்த அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் கொண்டுள்ள அமலாக, இந்த அளவுக்கு சஹாபாக்களின் வாழ்க்கையில் இல்லாத அமலாக கண்டிப்பா இருந்திருக்கார். இங்க புரிஞ்சுக்கணும், எந்த அமல் அங்க இல்லையோ அந்த அமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இமாம் மாலிக் அழகா சொல்லி கொடுத்திருப்பாங்க, மாலம் யகுன் யௌம இதின் தீனா. அவங்க கிட்ட கேள்வி கேட்கப்படும் ஒரு சில அனாச்சாரங்கள் சம்பந்தமாக. இமாம் மாலிக் சொல்லுவாங்க, மாலம் யகுன் யௌம இதின் தீனா. நபி வாழும் பொழுது சஹாபாக்கள் வாழக்கூடிய அந்த நாள்களில் எது மார்க்கமாக இல்லையோ ஃபலா யகூனு அல் யௌம தீனா, அது இன்னைக்கும் மார்க்கமாக ஆகாது. எப்படி? நபி வாழும் பொழுது சஹாபாக்கள் வாழும் பொழுது அவங்க காலத்தில் எது மார்க்கம் கிடையாதோ நம்ம காலத்தில் அது மார்க்கம் கிடையாது. எவ்வளவுதான் மக்கள் நல்ல அமலாகவே பண்ணிக்கட்டும், இதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே, நல்லதான நாடும் நாங்க, அல்லாஹ் நம்ம நன்மைகளை கொடுக்க போறான், பாவங்களை நான் இது பண்ண போறோம், இதுல பார்க்கவும் சரி கேட்கவும் சரி புரிஞ்சுக்கவும் எந்த ஒரு தப்பும் இல்லை, முழுக்க முழுக்க நல்ல அமல்களா இருக்கு. நோன்பு வைக்க போறோம் சிறப்பான அமல், தொழுக போறோம் சிறப்பான அமல், துவா செஞ்சு பங்கிட போறோம் சிறப்பான அமல், உம்ரா பண்ண போறோம் சிறப்பா, எல்லாமே சிறந்த அமல்கள் தானே, எதுக்கு எங்கள் தடுக்கிறீங்க? புரிஞ்சுக்கணும், இந்த பாவங்களுக்கும் பித்அத்துகளுக்கும் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ், வித்தியாசம் என்ன அப்படின்னா, பாவங்கள் செய்யும் பொழுது நமக்கு அது பாவம்ன்ற ஃபீல் கொடுக்கும். தவறுகள் பண்ணும் பொழுது, பாவங்கள் பண்ணும் பொழுது நம்ம ஒரு பாவத்தை பண்றோன்ற ஒரு உறுத்தல் மனசுக்குள்ள இருக்கும். ஆனா பித்அத் அப்படி கிடையாது. பித்அத்துகளை பண்ணும் பொழுது மக்கள் நன்மை எதிர்பார்த்து பண்ணுவாங்க. இது எந்த ஒரு தப்பும் கிடையாது, எனக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்க இருக்கிறான், நான் நன்மைகளை பெற இருக்கிறோம். இது மிகப்பெரிய வித்தியாசமா இருக்கு பாவங்களுக்கும்
இந்த பிதஅத்துகளுக்கு மத்தியில. அன்பார்ந்தவர்களே, புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு நாம சுன்னத்துகளை விட்டு ஒதுங்கி இருப்போமோ, பிதஅத்துகள் இந்த வாழ்க்கையில் மூழ்கி கிடப்போமோ, பிதஅத்துகளை அனுசரித்துக் கொள்வோமோ, சுஃபியான் சௌரி அலைஹிம் அழகா சொல்லி கொடுத்திருப்பாங்க, எந்த சமூகத்தில் பிதஅத்துகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்குமோ அந்த சமூகத்தில் சுன்னஹ்கள் இருக்காது. இந்த சமூகத்தில் பிதஅத்துகளை மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களோ, ஜீரணித்துக் கொள்வார்களோ, பார்த்து அமைதியாக கடந்து போவார்களோ, அந்த சமூகத்தில் சுன்னா சீக்கிரமா எடுத்துக்கொள்ளப்படும். புரிஞ்சுக்கணும், நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய மக்கள் இந்த பிதஅத்துகள்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய குடும்பத்தை பார்த்தாலும் சரி, ஏன் நாம வாழக்கூடிய அந்த வீட்டை தவிர நம்முடைய உறவுகளை பார்த்தா சரி, இதுல கண்டிப்பாக மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு மக்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சொல்ல நமக்கு மனசு வராது, சொல்ல கூச்சமா இருக்கும். ஆனா அவங்க நமக்கு அழைப்பு கொடுப்பாங்க. இந்த பிதஅத்துகளை செய்யக்கூடிய மக்கள் நமக்கு அழைப்பு கொடுப்பாங்க, வாங்க நீங்க அமல் பண்ணுங்க, ஏன் பண்ண மாட்டீங்க, ஆதாரம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய மார்க்கத்தின் கைசதம் பாருங்களேன். இது நம்முடைய மார்க்கம் இந்த அளவுக்கு நஷ்டமடையக்கூடிய மார்க்கம் கிடையாது. பிதஅத்துகள் செய்யக்கூடியவங்க ஆதாரங்களை முன்கொண்டு நமக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. குர்ஆன் சுன்னா சத்திய மார்க்கம் தெரிஞ்ச நாம வாயை மூடி அமைதியா இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பாதுகாக்கிற முழுமையாக. அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க பிறருக்கு கண்டிப்பாக பகிரணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இத்தகைய உயர்ந்த பாக்கியத்தை வழங்குவனாக. எது நமக்கு சுன்னா, இது சுன்னா கிடையாது. எது நமக்கு அமல்கள் நன்மைகளை கொடுக்கும், எந்த அமல்கள் நன்மைகளாக மக்கள் செய்கிறாங்களோ அந்த அமல்கள் நமக்கு நன்மைகளை கொடுக்க, இதை முழுக்க முழுக்க தெரிஞ்சு புரிஞ்சு மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுக்க முழுக்க இந்த மதத்தின் சிறப்பு என்ன சொல்லி கொடுத்திருக்கானோ இந்த சிறப்பை முழுமையாக பேணக்கூடிய மக்களாக, இன்னும் இந்த மதத்தின் கீழ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டாத, எடுத்து சொல்லாத, நபியின் வாழ்க்கையில் பார்க்க முடியாத, சஹாபாக்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாத எந்த ஒரு அமலையும் விட்டு அல்லாஹ் நம்மை தள்ளி வைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எந்த அளவுக்கு காலங்களை கொடுத்து வாழ்நாள் கொடுத்து வாழ வைப்பானோ உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முஃமினாக வாழ செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்துக் கொள்வானோ ஈமானிய இஸ்லாமிய உயர்ந்த நிலையில் நம்மை அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.